ஸோ ஃபர்ஸ்ட் vlog எப்படி வரப்போதோ தெரியலையே. ஓ ஷிட். போ முன்னாடி போ, முன்னாடி போடா. $50. டேய் துணியை வீட்டில் விட்டு வந்தாச்சுடா. கொத்தோ துணி எங்க? துணி வீட்டில் இருக்கா? ಅಕ್ಕ 50. ಹಾಂ ಪಾ உனக்கு வேணாமா? இருக்கா? ಆಗಿದೆ. ஓகே டார்லிங்ஸ், பெட்ரோல் போட்டாச்சு. vlog ஸ்டார்ட். இப்போதான் வண்டி வாட்டர் சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். வண்டி ஃப்ரண்ட்டில் ஏதோ தண்ணி போயிடுச்சா, இண்டிகேட்டர் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கே. சரி செக் பண்ணலாம் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ வெல்கம் பேக் டார்லிங்ஸ் டு மை ஃபர்ஸ்ட் vlog. என்னடா இவன் ஃபர்ஸ்ட் vlogன்னு சொல்கிறான், வெல்கம் பேக்னு சொல்கிறான்னு யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டா ஐடியில் வந்து 2 ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை யூடியூப்பில் பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் vlog. பட் ஆனால் இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபஸ்ட்டே 2 ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வெல்கம் பேக். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு vlog என்ன vlogன்னு கேட்டிங்கன்னா, டீ குடிக்க போகிறோம். டீ குடிக்க போகிறது தான் ஃபஸ்ட்டு vlog-ஏ. ஆனால் டீ குடிக்கிறதுலாம் vlog-ஆக போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போடுவோம். நம்ம சேனலில் டீ குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது எல்லாமே vlog வரும். ஓகேவா? உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. பேசிட்டு தாண்டா இருக்கேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. செக் பண்ணிட்டு போயிடலாமா? அப்போ செக் பண்ணிடலாமா ஒரு டைமு? வாய்ஸு நான் இன்னும் ஆடியோ செக் பண்ணல. சைடில் இங்கே சைடில் நிறுத்து, அப்புறம் அங்கே போய் வேஸ்ட் ஆயிரும்டா. தலையை சைட் ஆக்கிடலாம். நான் இப்படி தான் இப்போ ஓரளவு இப்படி ரொம்ப செக் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். மைக்கு வேற வாயில். ஓ வயர் போடாமல் தான் பேசிகிட்டு இருக்குண்ணா. எங்கடா வயரை காணோம்? இதா? ஓகே தெரியுதா பாரு. லெட்ஸ் பிகின் டீ vlog. ஏதோ அதே ரூட் தானே உங்கள் வீட்டு வழியா? அங்கே வீட்டுக்கு கடைகிட்ட பேப்பர் போட்டாச்சா? பின்ன எதுவும் கேட்க மாட்டாங்களா? சரி போ பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டார்லிங்ஸ், அவன் தான் நம்ம ஃப்ரெண்டு, பேர் கௌதம். ஆக்சுவலாக 1 இயராக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் மோட்டார் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கடைசியில் 1 இயர் 1.5 இயர் மேலே ஆச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா கொஞ்சம் சோம்பேறினா, ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லலாம், நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அப்புறமா வேறு யாராவது எனக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான், நான் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எதாவது சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அது ஒருத்தவங்க ஒரு மைண்ட் செட்டு, அதை பற்றி சொல்லி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் இந்த மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட்ஸு தான். ஹெல்மெட் வாங்கணும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஹெல்மெட்டு, இந்த vlog செட்டப் எல்லாம் ஈவனுக்கு தான் 3 days பேக் தான் என்னோட பர்த்டே முடிஞ்சு.
பர்த்டே அன்னைக்கு ஹெல்மெட்டு மவுண்ட்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. சரி சும்மா தானே இருக்கோம் இன்னைக்கு சண்டே, ஒரு நிமிஷம் சும்மா தானே சண்டே சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு vlog எடுத்துடலான்னு வந்தாச்சு. ஓகே. அப்புறம் இவன் வந்து ஜிகிரி தோஸ்த். எப்படின்னா இப்போ 2 இயர்ஸாக தான் ஃப்ரெண்டு. பட் அவ்வளோ பாண்டு, அவ்வளோ க்ளோஸ், மெமரிஸ்லாம் அவ்வளோ மெமரிஸ் 2 இயர்ஸ்லேயே. ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லணுன்னு தான் ஆசை. பட் என்ன பண்ணுறது, சொல்லி தானே வழி இல்லை. ஓகே, இப்போ டீ குடிக்க போகலாமா? டீ குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. எப்படின்னா, இப்போ நாங்கள் கரண்ட்டாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பேப்பரு, காலையில் நியூஸ் பேப்பர் போடுற வேலை. பேப்பர் வேலையை முடிச்சுட்டு நார்மல் டேஸு வீக் டேஸ்லலாம் காலேஜ் போயிடுவோம். 8 o'clockலாம் வந்துட்டு காலேஜ் கிளம்பி போயிடுவோம். பட் சண்டே சாட்டர்டே இந்த வீக்கெண்ட் லீவ் டைமில் மட்டும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகவும் பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுறது, 2 வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நேராக டீ கடைக்கு போகிறது. டீ கடையில் ஒரு டீ, 2 டீ 2 பப்ஸ் வாங்கிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு 1 மணி நேரம் அங்கேயே ரீல்ஸை பார்த்துட்டு ஒரு கதை வழக்கதை பாலிட்டிக்ஸ் அது இதுன்னு பேசிட்டு எப்படி லைஃப்பில் முன்னேறலான்னு பேசுறதுக்கு மட்டும்தான். நான் முன்னேறது ஒன்றும் இல்லை, அப்படியே முன்னேறலான்னு பேசிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரணும். நேரம் நாங்கள் வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த விலாகு ஃபஸ்ட் விலாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வரும்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணி கடலில் வேண்டிட்டு போக வேண்டியதான் அப்படியே. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை மிஸ் பண்ணிட்டான் நம்ம பையன். அந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டு நேராக கடைக்கு போகிறது தான். இந்த கடை தாங்க நியூஸ் பேப்பர் போகிறது. ஆச்சா போலாமா? வா. ஓகே, நியூஸ் பேப்பர் போட்டாச்சு, கேன் பண்ணி தான். இங்கே ஆளக்கணும். டேய் மாப்பிள்ளைய காணா, மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு. அடப்பாவி, அவன் அந்த வழியாக போயிட்டானா? இந்த ரூட்டில் தான் அவங்க வீடு இருக்குது, அவங்க அம்மா பார்த்தா கத்துவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டான். ஏன்னா போகிற வார்த்தை சொல்லக்கூடாதா? வண்டி சஸ்பென்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குங்க. முன்னாடியும் போயிடுச்சு பின்னாடியும் போயிடுச்சாட்டிருக்கு. சவுண்டு வருது முன்னாடி, பின்னாடி 2 பேர் உட்காந்துல அப்படியே அமிங்கிருது வண்டி. என்னன்னு தெரில, பழைய மாடல் செகண்ட்ஸில் தான் வாங்கினது. பார்த்துக்கலாம், போ காசு சேர்த்து வச்சு ரெடி பண்ணிடலாம் வண்டி. அடுத்து எப்படியாவது ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டா அது ஹாப்பி ஆயிடும். ஓய் ஷாப்பா, ஃபஸ்ட் டைம் விலாக்னால என்ன பேசுறதுன்னே தெரில, பாட்டுக்கு வளரிட்டு இருக்கேன். இங்கே போகிறான் பாருங்க. ஃபோனு பயங்கர வெயிட்டாக இருக்குது, ஹெல்மெட்டோட சேர்த்து போட்டோம். டேய் அந்த வழியா தானே வருவேன் எப்பயும், ஏன் யூட்டன்? சரி சொல்லிருக்கலாம் தானே ஒரு வார்த்தை. நான் அந்த பக்கம் போயிட்டேன் அந்த ரோட்டுக்கு. நான் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பக்கத்து ரோட்டுக்கு போயிட்டு திரும்பி மறுபடியும் யூட்டன் அடிச்சு வந்தேன். எங்கடா ஆளக்கணும் அப்படின்ட்டு நான் வச்சுக்கிட்டு ஃபோனு கிராஸாக இருக்க மாதிரி இருக்கே. லாகில் எப்படி தெரியுதுன்னு தெரியலையே. சரி கடையிட்ட போய் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். வேறு ஸ்னாப் பைத்தியம், ஸ்னாப் போட்டு எடுத்தோம். இப்போ 24 மணி நேரம் ஸ்னாப்பு தான். நானும் அப்படி தான் இருந்தேன், நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இப்போ அவ்வளோ ஸ்னாப் போகிறதில்ல. எப்பயாவது வீக்லி ஒன்ஸு இல்லை 2 days 3 days ஒன்ஸ் போடுவேன். எப்போ பாரு ஸ்னாப்பு தான். ஓகே வந்தாச்சு, நம்ம டீக்கு வந்தாச்சு. இது என்னமோ இங்கே டீ குடிக்க இவ்வளோ தூரம் வரணும்னாலே ஒரு மாதிரி ஜாலி தான்.
இதான்ப்பா நம்ம டீ அட்டி. ஓகே, எல்லாம் கேமரா வச்சுட்டு வரோம், வித்தியாசமா பார்க்குறாங்க. என்னாச்சு? எல்லாம் கேமரா வச்சுட்டு வரது வித்தியாசமா பார்க்குறாங்க. டீ குடிக்கிற என்ன ஹெல்மெட் போட்டா? ஹை ப்ரோ. ಇವತ್ತೆಲ್ಲ ಬಂದೋ ಪಪ್ಸ್ ಕೊಡಲ್ಲ ನನಗೆ. பப்ஸே சொல்லிடு. பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிட்டு சொல்லு. டேய், பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிட்டு சொல்றா. டேய், பேலன்ஸ் செக் பண்ணிட்டு சொல்லு. ஏன்ட்ல ₹1 இல்ல. எந்த 300? டேய், அது என்ன 17 மோ இருக்குல்ல நைட்டு இது ஃபீஸ் பே பண்ணிட்டு. ஆ ஆ சரி போட்டு விடு. வாங்க வாங்க. டீ வந்தாச்சா? எங்க மேலே போயிடலாமா? எங்க டீ குடிச்சிட்டு மேலே போயிடலாமா? ಓಕೆ. ಹಾಯ್ ಮಾಡಿ ನಾವು ವ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಚಾನಲ್ ಲಿಂಕ್ ಕಳಿಸ್ತೀನಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ವಾರ ಬಂದಾಗ ಚಾನಲ್ ಲಿಂಕ್ ಕಳಿಸ್ತೀನಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಹಂಗೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಗಂಟೆ. ಟೀ ரெடி. வாப்பலாம். பப்ஸ் எதுவும் சொல்ல தானே இன்னும்? சொல்லிட்டியா? எடுத்து வைக்க சொல்கிறேன், அப்புறமா வாங்கிக்கலாம். டீ குடிச்சிட்டு வந்து வாங்கிக்கலாம். ಅಲ್ಲೇ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಬರ್ತೀನಿ. ಟೀ வாங்கியாச்சு. ஏன்டா அப்படி பாக்குற? டேய், அவங்க தான் தெரியாதவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்கண்ணா, நீ தெரிஞ்சே ஒரு மாதிரி பாக்குறியாடா? டேய், வந்துட்டான்டா இவன். சரி விடு, இங்கே நின்று குடிச்சுக்க வேண்டியதான். புரியுதா? விலாக் ஆஃப் பண்ணி. சிஎஸ்க்கு இல்லடா, கட் பண்றான். ஆனாச்சா? டீ கிளாஸ் ஒரு டைம் காமிச்சிடுறா. டே, ரன்னிங் வீடியோ ஓடிட்டு இருக்கா? ஓடிதாங்க, நான் தான் கிளிக் பண்ணேன். சாரி கைஸ், சாரி. ஐயோ கைஸ்னே ஒரு டார்லிங்ஸ். டீ டீ விலாக்னு வந்துட்டு டீயை காட்டவும் இல்லை, வெறும் கண்ணாடி கிளாஸை காமிச்சிட்டு. சரி பப்ஸ் வாங்கி பே பண்ணு. ஒரு வண்டி எடுத்துட்டு போயிடலாம், வண்டி எடுத்துட்டு போயிடலாம். ತಗೊಳ್ಳೋಣ. 70 ಲೆಕ್ಕನೇ ಬೇಡ ನಾವು ಬಂದ್ರೆ ಅಲ್ವಾ? ಅಷ್ಟೇ. ಸ್ಮೆಲ್ ಮಸ್ತಾಗ. ಏನಣ್ಣ, 20 ಪಪ್ಸಾ? ಸರಿ ಸರಿ ಬಿಡಿ, 20 ತಿಂದ್ರೆ ಕಣ್ಣು ಒಳ್ಳೇದಂತೆ. ಗರ್ವ ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತಾ? பே பண்ணிட்டியாடா? வண்டி சாவி கூட இருந்தா வச்சுக்கோ. சரி, பப்ஸ் விலாக காமிச்சிருப்போம். டீ விலாக் போய் பப்ஸ் கரெக்டா கேமரா கல்ல காட்டுறா. போத விடு, ரொம்ப க்ளோஸ் போய். ஓகே டார்லிங்ஸ். டேய் உடனே உஷார். சரிப்பா, ஆயிட்டோ. ஓகே, இப்போ நம்ம மாமா வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதான். ரிவர்ஸ் பாடுறா. ஓய், NS 200 செம்ம வண்டிங்க. பேர் வாப்பலாம். போலாமா? எங்க மேல பிரிட்ஜ் தானே? டேய் என்னடா பேக் பிரேக் சுத்தமா இல்ல பாரு. எவ்வளவு பிடிச்சிருக்கேன், அப்பயே வண்டி போகுது. ஃபுல்லா பிடிச்சிருக்கேன்டா. என்ன ஷூப்பா? ஃபர்ஸ்ட் அத பண்ற. டே, மெயின் பிரேக் முன்னாடி நான் கூட டிஸ்க் ஏதாவது மேனேஜ் பண்ணிடுவாங்க, பின்னாடி தான். ஓகே டார்லிங்ஸ், இதுதான் நம்ம ஸ்பாட்டு. இப்படி வர்றது
இங்கே வண்டியை போட்டுருது. டபுள் ஸ்டாண்ட் போடுச்சு. போடுறேன். பாதி உளுஞ்சா இல்ல இல்லடா டேய், நீ வைடா பப்ஸ வச்சுட்டு இல்லடா. ஆஹா, இது ஸ்டாண்ட் ரொம்ப கீழே இருக்குடா. இப்போ என் வண்டியிலன்னா பேக் ஸ்டாண்ட் கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. ஒரு 10 முக்கியம் இருக்குல்லே. இல்லடா பாவி, ஒரு வண்டி ஸ்டாண்டு போட முடியலையாடா என்னால. ஓகே, இரு வியூ காட்டிடலாம். பார்த்துக்குங்க, இதான் வியூ. சரி வண்டியை காட்டுறா. ஹென்டார்க் 125. அப்போ வண்டி எப்படி இருக்கு பாரு டே. கலோடாண்ணா. இதுதான் 360 லுக்கு. ஐயாதார வண்டி பேரு ரூபி. ஸோ இதுதான் டார்லிங்ஸ் நம்ம அட்டா. இப்படி வர்றது, பப்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்க்கறது. இதுக்கு முன்னாடி சொன்னல, இந்த பாலிடிக்ஸ் பேசுறது, வந்து வெட்டி கடை பேசுறது, 1 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இங்கே தான். அதுதான் நம்ம கடை. நம்ம கடை அங்கே இங்கே யாரும் நல்லா தெரியுதுடா கடை. ஓகே, இதுதான்ப்பா நம்ம டீ விலாக் போய் இப்போ பப்ஸ் விலாக். பப்ஸை மட்டும் இங்கே டெய்லி சண்டே வந்து பேப்பர் போட்டு வந்துட்டு டீ குடிச்சிட்டு ஒரு பப்ஸ், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகிறது. வீட்டுக்கே போகிறது. சரி, சாப்பிட்டு வாழ. அப்பா அம்மா யாரும் பார்த்துறாதீங்க ப்ளீஸ். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை பாய். ஓகே டார்லிங்ஸ், முடிஞ்சு இப்போ கிளம்ப வேண்டியதான். போகலாம். பெட்ரோல் பிளிங்க் ஆகுது. ஓகே, வண்டி அங்கேயே விட்டோம். நம்ம வண்டியை போய் இப்போ கடைக்கிட்ட இருக்குது, எடுத்துகிட்டு போ அப்படி கிளம்ப வேண்டியதான். எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம பசங்களுக்கு டீ குடிக்கலான்னு ஆகாதுப்பா. எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம பசங்களுக்கு டீ குடிக்கலான்னு ஆகாதுல்ல நம்மளுக்குலாம். ஓ, ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம்ப் 440. ஸ்கிராம்ப் நல்லா இருக்குடா வண்டி. ஹிமாலயாஸ் லுக்கோட எனக்கு ஸ்கிராம்ப் ரொம்ப பிடிக்கும். போலாமா? பேசுறதுல அது இல்லையா? ஜாஸ்தியெல்லாம் பேசுறது இல்ல. ஓஹோ, அது பிஸியா இருக்காங்களா? ஓகே டார்லிங்ஸ், இப்போ டீ குடிச்சு போயாச்சு, முடிஞ்சு டீ விலாகு. அடுத்து ஏதாவது விலாகு ஐடியா பண்ணும், பார்க்கலாம். ஒரு இந்த வீக்குள்ளே ஏதாவது வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. ஓ, காற்று சவுண்டு. ஓகே, இப்போ உங்கள் சைடு இருந்தால் சப்போர்ட் வரணும். ஃபஸ்ட்டு விலாக் எப்படி வருதுன்னு தெரில, உங்களை நம்பி தான் அப்லோட் பண்ணுறேன். பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் பறக்க விட்றணும் அப்படியே. ஃபஸ்ட் விலாக் ஒன்றும் வராது, போ அப்படியே. இப்போ ஆக்டிவாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்டிவா முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது ஒரு பைக் வாங்கிட்டு அப்படியே போ. சூப்பர் பைக்ஸு, காரு அப்படியே பறக்க ஓட்டணும். வண்டி வீட்டு முன்னாடி நிறுத்தி வண்டி பயங்கர தூள், ஸ்க்ராட்சு, தொடச்சாலும் போக மாட்டேங்குது தூளுங்க. இப்போ தான் வாட்டர் சர்வீஸ் விட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்ன கதியில் இருக்கு வண்டி. இப்போ தான்டா சர்வீஸ் விட்டு வந்தேன் வாட்டரு, அதுக்குள்ளே மண்ணை பாரு. ஆக்சுவலாக இப்போ மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. கேமரா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு கேமரா வாங்கியிருந்தேன். பட் என்னன்னா, அது ஆக்ஷன் கேமரா 500 ருபீஸ் என்னமோ வந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப மோசங்க. எப்படி சொல்கிறதுனா, இந்த பட்டன் ஃபோன் எல்லாம் இருக்குல்ல, அந்த பட்டன் ஃபோன் கேமராவோட ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அல்ட்ரா வைட்லாம் எதுவுமே இல்லை. பட்டன் ஃபோனில் எந்த அளவு இருக்குதோ கேமரா சைஸு, ஐ மீன் அந்த ஒய்ட் ஆங்கிள், அந்த கவரேஜ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ, குவாலிட்டி எல்லாம் அதோட ஒஸ்ட்டாக இருக்குது.
ஸோ அதான் எடுத்துகிட்டு வரல, ஃபோன்லேயே பண்ணிடலான்னு. ஃபோனில் பண்ணுறது என்ன ப்ராப்ளம்னா, வீடியோ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, மைக் வாய்ஸ் கேட்குதா அதெல்லாம் தெரியாது. ஒரு டைம் கழட்டி செக் பண்ணணும். கேமரா வந்துச்சுன்னா சப்போஸ் மிரர் இருந்தால் பக்கத்தில் எங்கேயா பார்த்துக்கலாம். நம்ம வண்டியில் மிரரே இல்லை. அது வண்டி வாங்கினதுலேருந்தே அப்படி தான் இருக்குது, மிரர் இல்லாமல் ஓட்டி பழகி வச்சு எனக்கும். அப்பா வேற கத்திக்கிட்டே இருக்காரு, மிரரை போடுறான்னு. மிரர் போட்டால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை நம்மளுக்கு ஓட்டுறது. மிரர் இல்லாமலே ஓட்டி பழகியாச்சா. இப்போ மிரர் அப்போ அந்த வண்டி எடுத்துகிட்டு நான் ஓட்டினாலுமே மிரர் பார்க்குறது இல்லை. நான் சைடில் வண்டி வந்துச்சுன்னா இப்படி திரும்பி தான் பார்க்குறேன். மிரர் பார்க்கவே தோண மாட்டேங்குது. ஏதோ என் வண்டி ஓட்டுற மாதிரியே ஃபீல்டில் எல்லா வண்டியும் ஓட்டிகிட்டு இருப்பேன். பார்க்கலாம், சைடில் ஏதாவது மிரர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும். மேலே இருந்தால் வண்டி லுக்கு போயிடும். லுக்குன்ட்டு சேஃப்டியை விட்டுறாத மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்க. சேஃப்டியும் பார்க்கணும், கொஞ்சம் வண்டி நல்லா இருக்கணும்ல. எங்கடா ஏறிட்டு போகலாமா? சரி வா. ஓகே, வீட்டுக்கு போகிற பிளான் கேன்சல். நேராக ஏரி, இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏரி. மாமா டேய் 10 மணி க்ளோஸ்டா ஏரி. ஓ இன்னைக்கு சண்டேல. அடப்பா வண்டி அந்த பக்கம் இல்லை, இங்கே விட்டுலாமா பாரு. ஓய் அங்கே விட்டுலாமா பாரு, யூட்டர்ன். எப்பயும் 10 o'clock க்ளோஸ் ஆயிரும். இன்னைக்கு க்ளோஸ் ஆகலையே. ஆனால் ஆளுங்களையும் யாரையும் காணோம். இல்லை அங்கே போய் செக் பண்ணிட்டு போயிடலாமா? ஏன்னா 10 o'clock க்ளோஸ்டா, ஆளுங்களும் யாரும் இல்லை. அந்த கேட்டில் போய் அந்த கேட்டில் இவங்க இருப்பாங்கள்ல, அந்த போலீஸ் அக்கா, அவங்கள்ட்ட கேட்டு போயிடலாம். இதுதான் லேக் தான். நானும் பார்க்குறேன் 10 o'clock க்ளோஸ் ஆகிருக்கணுமே, இன்னும் க்ளோஸ் ஆகலையே. டைம் என்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45. இன்னும் க்ளோஸ் பண்ணல. 10 o'clock க்ளோசிங் டைம்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஸோ ஃபோனில் வீடியோ எடுக்கிறத மறந்து ஃபோனை காணோன்னு தேடிட்டு இருக்கேன். நான் ஜோபில் கை விட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரிக்கு இன்னொரு கேட்டு. அந்த கேட்டில் வந்து இவங்க இருப்பாங்க, இன்ஸ்பெக்டரு. அவங்கள்ட்ட கேட்டால் டைமிங்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓ மை காட், என்ன டிராஃபிக் அன்னைக்கு. டிராஃபிக்ன்றாங்க, பார்க்கிங் இப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே போட்டிருக்கு டைமிங்ஸ். மார்னிங் 5:30 AM to 10 AM, ஈவினிங் 4 PM to 7 PM. நோ பார்க்கிங். நோ பார்க்கிங்லேயே பார்க்கிங் விட்டுருக்கோங்கடா. யாரையுமே காணுமே. இந்நேரம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்டா. 10 PMனா 10 AMனா. பட் இங்கே போயிட்டு இருக்காங்களே அவங்க 3 பேர், அங்கே போகிறாங்க பாரு ஃபேமிலி. சரி வா உள்ளே போகலாம். சரி வெளியே போங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வந்துடலாம். இது கூட இது பெல்லு வேற அப்போ. ஐயோ தீப்பெட்டி வேற. அன்னைக்கு பர்த்டேக்கு இது பண்ணதுடா. ஏய் அதெல்லாம் நினச்சிக்க மாட்டாரு. நான் சிகரெட்டாட அடிச்சு சுத்திட்டு இருக்கேன். இந்தா பையன் மேல நம்பிக்கை. நம்பிக்கைன்றத விட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா ஏன்டா 10 ரூபா இந்த இது சிகரெட்டு, 10 ரூபாய் 20 ரூபா சிகரெட்டுக்கு அழகா 2 டீ குடிச்சிட்டு போயிடலாம். ஏ அது வந்து காரணத்துக்காக அடிக்கிறது இல்ல, அடிக்கிறதுக்காக தான் காரணமே சொல்றது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கோழி இப்பதான் கத்துதாட்டு இருக்கு. அதான் சொல்லியிருக்கல எங்க பாட்டி, எங்க பாட்டி இருக்காங்கன்னு. 3 நடுராத்திரி 3 மணிக்கு கோழி கூவினாலும் 6 மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் விடிஞ்சது. டைம் பார்க்க வராது, ஸ்கூல்லாம் போனது இல்லைல்ல. கோழி எப்போ கூவுதோ எந்திரிச்சிட்டு சமைச்சிட்டு கிளம்பி பல்லெல்லாம் வலிக்கு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைச்சிட்டு கிளம்பி வேலைக்கு போறேன்னு போகிறது. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும்
இருட்டா இருக்குதுன்னு. அப்போ கூட இருட்டா இருந்தா கூட ஒருவேளை 5 மணியா இருக்குமோ, இல்ல 5:30 6 மணி இருக்குமோ. ஏன்னா அந்த டைம்லலாம் அவ்வளோ ஒன்றும் வெளிச்சம் வந்திருக்காதுல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஏரி. ஏரின்னு பார்த்தாலே தெரிஞ்சிரும். நீ ஏன்டா சொல்றேன்னு கேக்குறீங்க. சரி. சண்டே அன்னைக்கு அவ்வளோ காலியா இருக்கு. ம். ஏய் எல்லாம் போயிருப்பாங்களா? 11 மணி ஆச்சு. எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வெளியே போறது தான். எல்லாம் தூங்கிட்டு தூங்குறதா? ம். அந்த ஆண்டி ஏன்டா அப்படி பார்க்குறாங்க? என்னடா பைத்தியக்கார தலையில ஏதோ மாட்டி சுத்திட்டு இருக்கு. ம். எங்க வந்துட்டான்? அதோ அவன் தானே. ஒரு 10,000 பேர் கூட்டத்துக்குள்ள இவனை விட்டா கூட தனியா தெரியவான்டா. அவ்வளோ வெயிட் இருக்கான் அவன் பாரு. ம். அம்மாட்ட துப்பு வாங்கின்னு ஆ விளாகு கை கட் கை காட்டுறா. இப்படி காட்ட சொல்ற ஹாய் காட்டுறான்னு. மைக் இருக்கு உள்ள ஹெல்மெட்குள்ள வச்சிருக்கேன். இங்க இருக்க போறீங்க இதுக்குள்ள இரு கழட்டி காட்டுற வீட்டுகிட்ட போயிட்டு. எங்க போயிருந்த? ஆ என்ன விக்கி நேற்று போயிருந்தீங்களா அந்த கார் ஷோ எப்படி இருந்துச்சு? நல்லாச்சா? வெறும் 2 ஐயோ. ஏய் அன்னைக்கு என் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணியிருந்தோம் அங்க. ஏய் அதுதான்டா. டேய் ஏன்டா அப்படி பாக்குற? வண்டி எடு. ஓ கேமரா இருக்கிறதே மறந்து மறந்து போயிடுறேன்டா. காலையில 2 3 அடி கேமரா போனுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஆட்டோ வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தால கோத்தோ, ஆட்டோ ரீல்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தால, இங்கே வச்சு தான் ஷூட்டிங் எடுத்தது. இங்கே தான் எடுத்தது ஷூட். அண்ணா இல்லைண்ணா வெறும் ஏரி மட்டும். ஓ புதுசாக வந்திருக்காங்க போல. ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாகேஸ்வரா கோயில் தேவஸ்தானம். எங்கள் 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ தெரில. எங்கள் புக்கு ஹிஸ்ட்ரி புக்லலாம் வந்துச்சு, சோஷியல் சயின்ஸ். பழைய கோயில் இப்போ தான் ரெனிவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சமாவது வழி விடுங்க, நான் போயிடுறேன். அடா பாவிடே. ஓகே வாடா போலாம். ஓகே இதோட vlog எண்டிங்கு. பா மறக்கிறான் போ. வண்டி ஓட்டுறான், இண்டிகேட்டர் ஆஃப் பண்றது இல்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி தான். இதுதான் அப்போ பெட்ரோல் போட்ட பெட்ரோல் பங்க்.